அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு புது பாடத்தினூடாக உங்களை சந்திக்கிறேன். அது என்ன பாடம்னா பொருளியல், எக்கனாமிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டாக இந்த எக்கனாமிக்ஸில் அறிமுகத்தை நம்ம பார்த்தோம்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு முதல் எக்கனாமிக்ஸ் ஒரு அரச பொருளாதாரம், அதாவது பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் முதல் ஒக்கனாமிக்ஸ், OKONOMUS என்ற வார்த்தையால் இவங்க பயன்படுத்திட்டு வராங்க. இந்த வார்த்தை ஒரு லத்தீன் வார்த்தை. இது என்னத்தை குறிக்குதுன்னா குடும்ப நிர்வாகம் மற்றும் தேச நிர்வாகம் என்றதை குறிக்குது. அதுக்கு பிறகுதான் 1776ஆம் ஆண்டு அடம் ஸ்மித் என்ற ஒரு பொருளியல் அறிஞர் பொருளியலை ஒரு தனி அழகாக பிரித்து அவர் ஆராய்ச்சி செஞ்சு எங்களுக்கு பொருளியலை தரார், அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இதாலேயே அடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுறார். அப்போ இந்த வெல்த் ஆஃப் நேஷன் என்ற புத்தகத்தில் பொருளியல் என்றா என்னென்று சொல்லியிருக்கேன்டா, ஒரு நாடு தனக்கு தேவையான செல்வத்தை எவ்வாறு உற்பத்தி செய்கிறது என்பதும் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதும் தொடர்பான அறிவியலே பொருளியல் என்று சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள்லாம் பாவிக்கிறது எங்களோட லயன்ஸ் என்ற ஒரு லயன்ஸ் ரொபின்சன் என்ற ஒரு ஆளோட அருமை பற்றிய இயல் என்ற ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு வரைவிலக்கணம் தான் நான் எல்லாம் பாவிக்கிறேன். அந்த வரைவிலக்கணம் என்னென்னா, பொருளியல் என்பது அருமையான வளங்களை கொண்டு வரையறையற்ற மனித விருப்பங்களை உச்ச திருப்தியினை பெற்றுக்கொள்ளும் வகையில் பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிக்கின்ற சமூகம் பற்றிய அறிவியலை பொருளியல் ஆகும் என்று நாங்களாம் சொல்லுவோம். இப்போ இந்த அருமை என்னென்னு பார்த்தோம்னா, அருமை மனித விருப்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது, ஏராளமான மனித விருப்பம் இருக்குது. ஆனால் அந்த மனித விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்களோட அளவு வரையறையாக தான் இருக்கிறது. இது பிபிசியில எல்லாம் உற்பத்தி சாத்திய வலையெல்லாம் நாங்கள் வழியாக கிளியராக படிப்போம். அப்போ அருமை என்னென்னா, மனித விருப்பங்கள் ஏராளமாக இருக்குது, கணக்க விருப்பம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் அதை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் மட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு 10 விருப்பம் இருக்குன்னா அதில் 1-2 தான் பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் இருக்கு என்று நாங்கள் நினைக்கலாம். மற்ற அருமை. அப்போ அருமையான வளங்களை கொண்டு வரையறையற்ற மனித விருப்பங்களின் உச்ச திருப்தியினை பெற்றுக்கொள்ளும் வகையில் பூர்த்தி செய்ய முயற்சிக்கின்ற சமூகம் பற்றிய நடத்திய பொருளியல் என்று எங்களோட லயன்ஸ் ரொபின்சன் அருமை பற்றிய இயல் என்ற ஒரு புத்தகத்தினூடாக சொல்கிறார். இப்போ நாங்கள் அடுத்த சாப்டர், அதாவது சாப்டர்னு சொல்லலாம், அடுத்த ஒரு தேர்ச்சியை பார்த்தோம்னா எங்களை இப்போ பொருளியல் 2ஆக பிரியுது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோண்டா சிற்றின பொருளியல் மற்றும் பேரின பொருளியல். இப்போ சிற்றின பொருளியல் என்னென்னு பார்த்தோம்னா, பொருளாதாரம் ஒரு பெரிய பரப்பு. அந்த பெரிய பரப்பை சின்ன சின்ன பரப்புகளாக உதச்சி அந்த சின்ன சின்ன பரப்புகளையும் ஆய்வு செய்கிற நடவடிக்கை தான் எங்களோட சிற்றின பொருளியல். ஆனால் பேரிய பொருளியல் என்றால் ஒரு பெரிய ஒரு பரப்பு இருக்கும், அந்த பரப்பை அப்படி ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறது தான் பேரின பொருளியல். எங்களோட தியரி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, பொருளாதாரம் ஒன்றை தனித்தனி அலகுகளாக பிரித்து ஒவ்வொரு அலகுகளையும் ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற செயற்பாடு சிற்றின பொருளியல்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு உதாரணம் தந்திருக்காங்க. நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி செலவு, அடுத்த பால்மாவின் விலையேற்றம், இதெல்லாம் சிற்றின பொருளியல். ஆனால் பேரின பொருளியலை பார்த்தோம்னா, பொருளாதாரம் ஒன்றை தனி ஒரு அழகாக கருதி ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கையில் ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பொருளியல் ஆய்வு பிரிவே இதுவாகும். அப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, இலங்கையின் ஏற்றுமதி துறை, அடுத்த இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மட்டம், அடுத்த அண்மைக்கால பொதுவிலை மட்டம். அப்போ இதெல்லாம் எங்களோட பேரின பொருளியலுக்குள்ள வரும். அப்போ இன்றைக்கி பார்த்தது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நேர்பொருளியல் மற்றும் நியம பொருளியல். அப்போ இந்த நேர்பொருளியல் என்னன்னா, கடந்தால நிகழ்கால உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்துறதே இந்த நேர்பொருளியல் என்றாங்க. ஆனால் நியம பொருளியல் என்னென்னா, எதிர்காலத்தில் எவ்வாறு பொருளியல் இருக்க வேண்டும் என்றதை ஊகிக்கிறது தான் நியம பொருளியல். தியரியை பார்த்தோம்னா, நேர்பொருளியல் இருக்குது, உண்மை பொருளியல்னு சொல்லுவாங்க.
கடந்த கால நிகழ்கால உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்துகையே இதுவாகும் என்றாங்க. அப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, சுற்றாடல் என்பது அருமையான வளமாகும். சென்ற வருடம் இலங்கையின் பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்தது. ஓகே, அப்போ நியம பொருளியல் என்ற என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளாதாரம் எவ்விதம் காணப்பட வேண்டும் என்பது தொடர்பான வெளிப்படுத்துகையே இதுவாகும். இப்போ உதாரணம், சமமற்ற வளப்பகிர்வு நியமமற்ற ஒன்றாகும். இது ஒரு நியமம். அடுத்து இலங்கையின் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவங்க நியமிக்கிறாங்க. அப்போ இந்த அளவு தான் நேர்பொருளியல் மற்றும் நியம பொருளியல். அடுத்த சாப்டருக்குள்ளே வந்தோம்னா, பொருளியல் ரீதியான சிந்தித்தலுக்குள்ள ஃபஸ்ட்டாக நாங்கள் மனித தேவை என்ன, மனித விருப்பம் என்னன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரியும். மனித தேவை மனிதனுக்கு அத்தியாவசியமாக பூர்த்தி செய்ய கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்களே மனித தேவையாகும். மனித விருப்பம் என்னென்னு பார்த்தோம்னா, மனித தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுகின்ற பல்வேறுபட்ட வழிமுறைகளே மனித விருப்பமாகும் என்று சொல்லுறாங்க. இப்போ நாங்கள் பண்டமண்டா என்னென்னு பார்த்தோம்னா, மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு சாதனமும் பண்டம் தான். அப்போ இந்த பண்டம் ரெண்டாக பிரியுது. ஒன்று இலவச பண்டம், இன்னொன்று பொருளாதார பண்டம். இந்த இலவச பண்டமெண்டா என்னென்னா, எங்களோட இந்த இலவசமாக கிடைக்கிற சூரிய ஒளி, காற்று, மழை எல்லாமே இலவச பண்டம். அதே மாதிரி பொருளாதார பண்டமெண்டா பார்த்தோம்னா, எங்களுக்கு என்னத்தை நாங்கள் காசு கொடுத்துருவோம், என்ன அருமையாக இருக்கோ, அமைய செலவு ஏற்குதோ அதெல்லாம் பொருளாதார பண்டம். அப்போ இது ரெண்டு தான் பண்டம். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா வளங்களை பார்த்தோம்னா, வளங்களும் இப்படி ரெண்டாக பிரியுது. வளங்கள் என்ன, இந்த பண்டங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ். அப்போ பொருட்கள் சேவைகளை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற எந்தவித சாதனமும் வளம் ஆகும். அப்போ இது பொருளாதார வளம், பொருளாதார மல்லா வளம் என்று ரெண்டாக பிரியுது. அப்போ இந்த பொருளாதார மல்லா வளம் என்று நோமலாகவே தெரியும். அதுதான் சூரிய ஒளி, காற்று, அது இது எல்லாமே. பொருளாதார வளம் என்னென்னு பார்த்தோம்னா, பொருட்கள் சேவையின் உற்பத்தியின் போது வரையறை உடைய நிரம்பலை கொண்டது, அமைய செலவின் கீழ் கிடைக்கக்கூடியதுமான ஒரு வளங்கள் தான் இந்த பொருளாதார வளங்கள். ஆனால் பொருளாதார மல்லா வளம் அப்படி இல்லை. அது அந்த நிரம்பல் கூடவா இருக்கும், அமைய செலவு ஏற்காது. அப்போ இந்த வளங்கள் நாலாக பிரியுது. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்று பிரியும். ஸோ இந்த பாடத்தை இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த அந்த 4 வளங்களையும் டீப்பாக அண்ட் ஷார்ட்டாக ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி போகிறேன். எனவே நீங்கள் என்னோட இணைஞ்சிருங்க. குறிப்பாக A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலோட இணைஞ்சிருக்க சொல்லுங்கள். நான் இனி போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு ரிலேட்டாக இருக்கும். இது யூனிவர்சிட்டியில் BBAயில் ஒரு சாப்டராக இருக்குது. எங்களோட ஜென்ரல் பாடத்தில் எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு சாப்டர். ஸோ யூனிவர்சிட்டி ஆகலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருக்க சொல்லுங்கள். அந்தளவு தான் வீடியோ. பாய்.